அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத சிறப்பு ராசி பலன்கள் காணலாம். இந்த பதிவில் காண இருப்பது ஆடி மாத பொது பலன், ஆடி மாத மலை பலன், ஆடி மாத கோச்சார கிரகநிலை. மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பொது பலன் காணலாம். உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து ஆடி மாதம் முதல் அடுத்த 6 மாதம் தட்சாயன காலம். ரேவதி நட்சத்திரம் முதல் பரணி நட்சத்திரம் வரை 32 நாட்களை கொண்ட பெரிய மாதம் ஆடி மாதம். தேவர்களுக்கு பகல் பொழுது முடிந்து தேவர்களுக்கு இரவு பொழுது நேரம். ஆடி மாதம் என்றாலே அம்பாள், மாரியம்மன், காளியம்மன், பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதமாகும். திருமண தம்பதியர்களுக்கு தலையாடி விசேஷ மாதம். ஆடி மாத அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுப்பதற்கு உகந்த அமாவாசையாகும். 18ஆம் பேருக்கு வரலட்சுமி விரதமிருந்து வழிபடக்கூடிய மாதமாக கடக மாதம் விளங்குகிறது. ஆடி மாதம் விவசாய காய்கறி விலை தக்காளி, வெங்காயம், பூண்டு, மிளகாய் விலை ஏறும். தங்கம், வெள்ளி விலை சராசரியாக போகும். ஆடி மாதம் மலை பலன் காணலாம். மலைக்கு அதிபதியானவர் சுக்கிரன் தேவகுருவோடு ஒரு ராசியில் இணைகிறார். ஆடி மாதம் 10ஆம் தேதிக்குள் எல்லா இடங்களிலும் கனமழை பொழியும். 10ஆம் தேதிக்கு மேல் புயல் உருவாகும். ஒரு சில இடங்களில் சுனாமி வர வாய்ப்புண்டு. கடலுக்கடியில் பூகம்பம் ஏற்படும். சரக்கு கப்பல்கள் விபத்துக்குள்ளாக வாய்ப்புண்டு. ஆடி மாதம் எல்லா இடங்களிலும் சராசரியான மழை உண்டு. ஆடி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். கடகராசியில் சூரியன், மீனராசியில் சந்திரன், ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் புதன் குரு, சிம்ம ராசியில் செவ்வாய் கேது, கும்பராசியில் சனி ராகு. சந்திரபகவான் மீனராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி மிதுன ராசி என்பதற்கு ஆடி மாத பொது பலன் காணலாம். ஆடி மாதம் அஸ்தங்க கிரகம் கிடையாது. சனி பகவான் மட்டும் வக்கரகதியில் செல்கிறார். ஆடி மாதம் 1ஆம் தேதி மிதுன ராசிக்கு 10வது வீட்டிலிருந்து தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 10வது வீட்டிலிருந்து ஆடி மாதம் தொடங்கும்போது உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். பணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள், குடும்பம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த மாதம் வெற்றி. வேலைக்கு விவசாய வேலையாக இருக்கலாம், கம்பெனி வேலையாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை இல்லாமல் இந்த மாதம் கிடைப்பார்கள். வேலையாட்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்வார்கள். மிதுன ராசிக்கு 2வது வீட்டிலே சூரியன் வெப்ப கிரகம், உஷ்ண கிரகம், அரசியல் கிரகம் 2வது வீட்டில் இந்த மாதம் செல்லும்போது மிதுன ராசி என்பர்கள் கொஞ்சம் தன்மையாக பேசுங்க. அதிகாரமாக மற்றவர்கள் அதட்டுற மாதிரி, குடும்ப நபர்கள் கோவிச்சிக்கிற மாதிரி நீங்கள் பேசுவதை தவிர்க்க வேண்டும். 2வது வீட்டிலே சூரியன் செல்லும்போது எதிரிகளால், பகைவர்களால், பிறரால் உங்களுக்கு கெட்ட பெயர் உண்டாக வாய்ப்புண்டு. அல்லது குடும்ப நபர்களோ உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களோ உங்களுக்கு வஞ்சனை செய்வார்கள். 2வது வீட்டிலே சூரிய பகவான் செல்லும்போது இரவு அதிக நேரம் விழித்திருப்பதை தவிர்க்க வேண்டும். கண்வலி வரலாம். உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி உடல் வியாதிகள் வரத்துக்கும் வாய்ப்புண்டு. ஜென்ம ராசி அதிபதி ஆடி மாதம் 18ஆம் தேதி வரை ஜென்ம ராசியிலே புதன் அமர்ந்திருக்கிறார். ஆடி மாதம் 8ஆம் தேதி புதன் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார். ஜென்ம ராசி அதிபதி ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் போது அடிக்கடி இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா பிரயாணம், இடம் பெயர்வு உங்களுக்கு அடிக்கடி உண்டாகும். அது வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருக்கலாம்,
குடும்பத்தோடு வெளியில் போய்ட்டுடலாம், கோயிலுக்கு போய்ட்டுடலாம். இந்த மாதம் வந்து அடிக்கடி உங்களுக்கு இடம் பெயர்வு பிரயாணங்களை உண்டாக்கும். ஜென்ம ராசியிலே புதன் இருக்கும்போது இளைஞர்கள் வந்து நண்பர்களோடு சேர்ந்து கூட்டாளியோடு சேர்ந்துக்கிட்டு ஊர் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். முன் யோசனையுடன் செயல்படுங்க. தேவையில்லாமல் உங்கள் வேலை வெட்டி விட்டுட்டு நண்பர்களோடு சேர்ந்து ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா பண விரயம் ஏற்படும். வீண் பழி கெட்ட பெயர் குடும்பத்திலையும் சரி சுற்றி இருப்பவர்களிடமும் சரி வீண் பழி கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆடி மாதம் 18ஆம் தேதி 2வது வீட்டிற்கு புதன் வருகிறார். சூரியனோடு புதன் கூட்டு சேர்கிறார். ஆடி 18ஆம் தேதி 18ஆம் பெருக்கன்று ஆறு, கடல், குளம், நதிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் நீர்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூரியனோடு புதன் கூடியிருக்கும்போது ஆடி மாதம் 18க்கு பிறகு அரசு வேலை, அரசியல் கட்சி தொடர்பில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி தேடி வர வாய்ப்புண்டு. அரசு வேலைக்கு தேர்வு எழுதக்கூடியவர்கள் அல்லது தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. புதிதாக வந்து அரசியல் கட்சியில் சேருவதற்கும் இந்த மாதம் வாய்ப்புண்டு. ஆடி மாதம் 10ஆம் தேதி வரை மிதுன ராசிக்கு 12வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்கிறார். விரயஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலே ஆட்சி பெற்றிருக்கும்போது வெளிநாடு மூலம், அயல்நாடு மூலம், வெளியூர் மூலம் வருமானம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிக லாபங்கள் உண்டு. பூர்வீகத்தை விட்டு வேலை சார்ந்து தொழில் சார்ந்து வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஆடி மாதம் 10ஆம் தேதிக்குள் முயற்சி செய்யலாம். வெளிநாடு வேலை கிடைக்கும். 12வது வீட்டிலே சுக்கிரன் இருக்கும்போது இரவு உறக்கம் நன்றாக வரும். கணவன் மனைக்குள் இன்பச் சுகம் உண்டு. ஆடி மாதம் 10ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். மிதுன ராசியில் சுக்கிரன் வரும்போது நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உண்டு. ஜென்ம ராசியிலே சுக்கிரன் வரும்போது வேலை, உத்தியோகம், தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய பதவி, உயர் பதவி கிடைக்க வாய்ப்புண்டு. 2 வீலரோ 4 வீலரோ புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். சிலர் வந்து தங்க நகை எடுக்கலாம். வீட்டு மனையோ விவசாய நிலமோ நிலம் வாங்குவதற்கு வாய்ப்புண்டு. திருமணமானவர்களுக்கு முதல் குழந்தையோ 2வது குழந்தையோ குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆடி மாதம் 23 வரை ராகு நட்சத்திரத்திலே குருபகவான் செல்கிறார். பாக்கியஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கிறார். மிதுன ராசி அன்பர்கள் தந்தையாரிடம், அப்பாவிடம் பேசும்போது கவனமாக பேசுங்க. அப்பா வந்து உங்களை கட்டுப்படுத்துகிற மாதிரி, உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிற மாதிரி, அல்லது உங்கள் தொழிலுக்கு, உங்கள் முன்னேற்றத்திற்கு அவர் வந்து பணம் காசு உதவாத மாதிரி ஆடி மாதம் 23 வரை இருக்கும். சிலர் வந்து வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்து மனைவி குழந்தைகளை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி ஏற்படுத்திவிடும். ஆடி மாதம் 23 வரை ராகு நட்சத்திரத்திலே குருபகவான் இருக்கும்போது வெளியில் சாப்பிடக்கூடியவர்கள் கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வயிற்று வலி, குடல் சார்ந்த பிரச்சனை இப்படிலாம் ஏற்படுத்திவிடும். ஆடி மாதம் 13ஆம் தேதி வரை மிதுன ராசிக்கு 3வது வீட்டிலே கேதுவோடு இணைந்து செவ்வாய் பகவான் செல்கிறார். செவ்வாய் சனி நேர்பார்வையில். 3வது வீட்டிலே செவ்வாய் இருப்பது பெரிய அளவு நன்மையே. இருந்தாலும் சனி பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது சிலருக்கு வந்து உடன் பிறந்தவர்கள் வழியிலோ தந்தை மூலமோ அடிக்கடி குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரும். அல்லது உங்கள் குழந்தைகள் மூலமாக கூட சண்டை சச்சரவுகள், பஞ்சாயத்து பேசுகிற மாதிரி நிலக்கூட வரும். 3வது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். மின்சாரம், நெருப்பு, வண்டி வாகனம், இயந்திரம் தொழில் செய்யக்கூடியவர்கள் முன் அனுபவம் இருந்தாலும் ஆடி மாதம் 13 வரை கொஞ்சம் நிதானமாக கவனமாக கையாள்வது நல்லது. ஆடி மாதம் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு 4வது வீட்டிற்கு சுகஸ்தானத்திற்கு செவ்வாய் செல்கிறார். விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு
ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். சுகஸ்தானத்திலே செவ்வாய் செல்லும்போது தாயார் அதிக கோபப்படுவார். தாயாரிடம் மிதுன ராசி என்பர்கள் அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் தாயார் கோபப்பட்டு உங்களை திட்டாத மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். 4வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது சிலர் வீடு கட்டலாம், கனரா வண்டி வாகனங்கள் வாங்கலாம், அரசியல் கட்சிக்கு முயற்சி செய்யலாம். 4வது வீட்டு செவ்வாய் பெரிய அளவு நன்மையை செய்யும். வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வரணும். சிலர் இரத்த தானம் செய்யக்கூடிய வாய்ப்பும் வரும். மிதுன ராசிக்கு 9வது வீட்டிலே சனி ராகு இணைவு. சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். அவர் 8வது வீட்டையும் இயக்குகிறார். சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது சிலருக்கு போராட்டங்கள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனை உண்டு. மற்றவரிடம் வீண் பழி அசிங்க அவமானப்படுற மாதிரியான சூழ்நிலையும் இந்த ஆடி மாதத்திலிருந்து ஏற்பட வாய்ப்புண்டு. குறிப்பாக உங்கள் அப்பாவை அல்லது அப்பா வழி உடன் பிறந்தவர்களை உங்கள் முன்னேற்றத்திற்கு தடுப்பதற்காக வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்து வேலை கிடைச்சுன்னா நீங்கள் செல்வது இந்த காலகட்டம் சிறப்பு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.